Hi friends, welcome back to Sarbath Kid channel. நான் கார்த்திகா முத்து. இன்னைக்கு வந்து மேகி ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபி பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேகி ஆம்லெட் பண்றதுக்கு நான் இன்னைக்கு 4 முட்டையை எடுத்திருக்கேங்க. இது கூடவே சின்னதா நறுக்குன பெரிய வெங்காயம், சின்னதா நறுக்குன குடமிளகாய், இது கூடவே வந்து ஓரிங்கான 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொத்தமல்லி இலைகள், இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆம்லெட் பண்றதுக்கு முட்டை சூப்பரா ரெடி ஆயிட்டுங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை போட்டுக்கோங்க. அதுல 1 ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க. இதுல சின்னதா நறுக்குன வெங்காயம், தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் கொஞ்சமா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம 1 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் 4 பீஸ் மேகியை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி போட்டிருக்கேங்க. ஸோ இதை வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. மேகி வெந்ததுக்கப்புறம் 2 பாக்கெட் வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா மேகிலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ மேகி சூப்பராக வெந்துருச்சுங்க. இப்போ இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு மேகியை எடுத்துட்டு மிச்சம் இருக்கிறத நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. நெக்ஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த முட்டையை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இது மேலே ஒரு லேயர் மாதிரி முட்டை எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா ஒரு கரண்டியை வச்சு ரெடி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த இன்னொரு லேயர் மேகியை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மேகி மேலேயே நம்ம பேலன்ஸ் இருக்கிற அந்த எக்கையுமே ஊற்றி எல்லா சைடும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க. இந்த மேகி ஆம்லேட்டே சூப்பராக இருக்குங்க. இது மேலே வந்து லைட்டாக சீஸையும் அப்ளை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சீஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வந்து மூடி வச்சுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேக விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சுங்க. பிளேட்டை அந்த பேன் மேலே வச்சு அப்படியே திருப்பி விட்டுருங்க. இப்போ வந்து அந்த பேனை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான மேகி ஆம்லேட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த மேகி ஆம்லேட் வந்து நம்ம வந்து பீஸா மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க பிளேட்டிங் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு அட்டகாசமான மேகி ஆம்லேட் சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.